புனித வெள்ளி நிகழ்வை ஒட்டி கிறிஸ்துவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனைகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். புனித வெள்ளி நாளை ஒட்டி இயேசுவின் சிலுவை பாடுகள் உணர்த்தும் நற்செய்தி குறித்த ஆராதனை தேவாலயங்களில் நடைபெற்றது. சென்னை வேப்பேரியில் உள்ள செயின்ட் பால் தேவாலயத்தில் புனித வெள்ளி சிறப்பு ஆராதனை வழிபாடு நடைபெற்றது. போதகர் சாமுவேல் தலைமையில் சிறப்பு ஆராதனை வழிபாடு நடைபெற்றது. சிறப்பு ஆராதனை வழிபாட்டில் சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டன் மற்றும் ஆலுட்சி பள்ளியின் தாளாளர் ஜாய்லினா ஐசக் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு வழிபாடு ஆராதனைகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இந்த சிலுவையினுடைய இயேசுவின் மரணம் என்பது அவருடைய அன்பை நமக்கு உணர்த்துகின்றது, அவருடைய மன்னிப்பை உணர்த்துகின்றது. தன்னை எதிர்த்தவர்கள், தன்னை பகைத்தவர்கள், தன்னை காட்டிக் கொடுத்தவர்கள், தனக்கு விரோதமாக இருந்தவர்கள் எல்லோரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மன்னித்தார். புனித வெள்ளி கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், இயேசுவின் இடம்பெற்ற மன்னிப்பை நாம் மற்றவர்களுக்கு நாம் அளிப்போம். அநேக நேரத்தில் நாம் மன்னித்து விடுகின்றோம், ஆனால் மறக்க முடியவில்லை. ஆனால் இயேசுவானவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்தது போல நாம் பெற்ற மன்னிப்பை பிறருக்கு அருளி செய்வோம். இயேசுவானவருடைய மரணத்துக்கு அடுத்த அடிப்படையாக இருந்தது அன்பு. இயேசுவிடமிருந்து நாம் பெற்ற அன்பை மற்றவர்களுக்கு நாம் கொடுப்போம். அதுவே உண்மையாக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செய்கின்ற சிறந்த ஊழியமாகும்.